சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நீ இப்பொழுது எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது தெரிகிறது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கிறாய் என்பது. உனக்கு நேரமோ சரியில்லைதான், ஆனால் அந்த நேரத்தையும் சரி செய்து விடுவேன் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது. ஏனென்றால் என்னுடைய பிள்ளை எந்த தவறும் செய்யவில்லையே. என்னுடைய பிள்ளை எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. காலமும் நேரமும் அவளை சோதிக்கிறது, அவ்வளவுதான். இந்த ஒரு பிரச்சனையில் நீ மூழ்கிவிட மாட்டாய். இதோடு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடியாது. இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதனால் கூடிய விரைவில் நீ சோர்ந்து அமர்ந்து இருக்கும் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். யார் யாரோ என்னென்னவோ சொல்லி எல்லாம் உன்னை பேசிவிட்டார்கள். நீ ஒரு திட்டம் வைத்திருந்தாய், ஆனால் அது ஒரு திட்டமாக போய்கொண்டிருக்கிறது. இதனால் தான் எல்லோரும் சொல்வார்கள் போல நீ ராசி இல்லாதவள் என்று. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும். உன்னுடைய மனதில் எப்பொழுதுமே நீ ராசி உள்ளவள்தான். நீ எப்பொழுதுமே சொல்வாய், என்னுடைய மனசுக்கு நான் ராசி உள்ளவள் தான் சாயி. நான் அப்படிதான் என்னுடைய மனதை தேற்றிக்கொண்டு இருக்கிறேன். மற்றவர்கள் சொல்லலாம், இவள் ராசி இல்லாதவள் என்று சொல்லலாம். ஆனால் உன்னுடைய மனதில் நீ எதிர்மறையான விஷயங்களை வைக்காமல் நேர்மறையான விஷயங்களையே நீ வைக்கிறாய். பத்தியா, இதிலேயே நீ எவ்வளவு பெரிய நல்ல பிள்ளை பார்த்தியா? கெட்ட விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் கெட்டதுதான் நடக்கும். அதனால் அதை பற்றி யோசிக்காமல் நல்லதாக நடக்கும் என்று யோசிப்போமே என்று யோசிக்கிறாய். உன்னுடைய வாழ்வாதாரம் என்ன? நீ எதை வைத்து இந்த வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கிறாய்? எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு இது வெறும் சாதாரணமான விஷயங்கள். இது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விஷயம் சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவை கொடுத்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணத்தான் போகிறாய். அதில் எந்த ஒரு சிறிய சந்தேகம் கூட இல்லை. எதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ மனதால் எதையும் பாரமாக வைத்து கொள்ளாதே. நீ பாரமாக ஒவ்வொரு விஷயங்களையும் வைத்துக்கொள்ள அது உன்னை அள வைக்கும், மனதை உடைய வைக்கும், நித்தம் உன்னை கஷ்டப்படுத்தும். அதனால்தான் சொல்கிறேன், எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே என்று. உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் நான் இருப்பேன். என்ன சாயி, வாழ்க்கையில் என்னை சோதித்து கொண்டே இருந்தால் இந்த சின்ன வயதில் நான் எவ்வளவு சோதனைகளை தான் பார்ப்பேன் என்று நீ கேட்கிறாய். உன்னுடைய சோதனைகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிகிறேன். எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் அல்ல. கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் பாட்டுகள் அனைத்தும் முடிந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்பமென்ற ஒன்றுக்குள் அடியெடுத்து வைக்கத்தான் போகிறாய். நான் இன்று மட்டும் அல்லாமல் என்றும் உனக்கு நிறைய பாக்கியங்களை கொடுப்பேன். உன்னை நிர்கதியாக விட்டு விடுவேன் என்று நினைத்து விட்டாயோ? நிர்கதியாக ஒரு நாளும் விடமாட்டேன். நீ என்னுடைய பிள்ளை. உன்னை நிர்கதியாக விட்டுவிட்டேன் என்று வைத்துக்கொள். நீ யாருமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தை சுமந்து ஆளாகவும், அதே நேரத்தில் உடல் மட்டும் இருக்கும், உயிர் எங்கே இருக்கிறது என்று தெரியாமலும் ஆகிவிடுவாய். அதனால் நான் மட்டும் உனக்கு சொல்கிறேன், நான் உன்னை தனிமையில் விடமாட்டேன். உன்னுடைய மனம் உடைந்து சுக்காக ஆகவும் விடமாட்டேன். நான் எல்லா நேரத்திலேயும் உன்னை பார்க்கிறேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் அள்ளிதான் கொடுக்க போகிறேன். இன்று நான் உனக்கு நிறைய விஷயங்களை செய்வதற்காக இருக்கிறேன். கூடிய விரைவிலேயே நான் செய்யும் அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்வில் வரும். நீ துவண்டு கிடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய பயங்கள், எந்த ஒரு காரணம் கொண்டும் பயங்களோ கலக்கங்களோ வேண்டாம்.
கலக்கமில்லாத வாழ்க்கை உண்டு. அது கூடிய சீக்கிரம் வரும். இப்பொழுது எந்த ஒரு விஷயத்தை நினைத்து நீ அழுது கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் பல மாற்றங்களை கொடுப்பது இந்த சாயுடைய வேலை. இந்த சாயை நம்பியவர்கள், தெய்வத்தை நம்பியவர்கள் அனைவருமே நிச்சயமாகவே ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நிச்சயமாகவே ஜெயிப்பார்கள். அதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஜெயிப்பது, வெற்றி என்பது நிச்சயமாக உண்டு. நீ ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாய். அந்த நம்பிக்கையை எல்லாம் நான் ஒரு பொழுதும் உடைத்து விட மாட்டேன். என்னை நம்பி நீ நிறைய திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறாய். சாய் எனக்கு இதை தருவார், அதை தருவார், சாய் இந்த விஷயத்தை செய்வார், அந்த விஷயத்தை செய்வார் என்று நிறைய திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறாய். அந்த திட்டங்கள் அனைத்தையும் நான் உடைக்க மாட்டேன். அப்படியே நான் உடைத்தால் உன்னால் தாங்க முடியாது. அதனால் அந்த ஒரு தப்பை நான் ஒரு காலமும் செய்ய மாட்டேன். நம்பிக்கை வை. எல்லா விஷயத்தின் மீதும் நம்பிக்கை வைக்கிறாய் அல்லவா? இப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கும் குழப்பங்கள் ஆனது நீங்கும், கவலைகள் ஆனது நீங்கும், கஷ்டங்கள் ஆனது நீங்கும் என்று நம்பு. நீ துவண்டு போய் இருக்கும் சமயத்தில் நிச்சயமாக நான் உனக்கு எல்லா இடத்திலும் மிகப்பெரிய ஒரு தூணாகத்தான் நிற்கிறேன். கவலைப்படாதே, எல்லாம் வெற்றிதான். இவ்வளவு தூரம் அமைதியாக உட்கார்ந்து உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் நீ எவ்வளவு பெரிய கொடுத்து வைத்தவள் தெரியுமா? யாருக்கும் நான் இவ்வளவு அமைதியாக உட்கார்ந்து சொல்வது கிடையாது. ஏனென்றால் இப்பொழுது எல்லாம் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுவிட்டு அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டு போகிறார்கள். நானும் அவரவர்களுக்கு அருமையான வாக்கை கொடுத்து அவரவர்களுடைய வாழ்க்கையில் நடப்பதை சொன்னால் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? சாய் சொல்வார், சொல்லட்டும், செய்யும்போது பார்த்து கொள்ளலாம் என்கின்றார்கள். தங்க பிள்ளையே, வாழ்வில் சூழ்நிலைகளோ நிச்சயமாக மாறும். நீ எந்த ஒரு வெற்றிக்காக காத்திருக்கிறாயோ அது நிச்சயமாக வெற்றி அடையும். உன்னுடைய பொருளாதாரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையிலேயும் எந்த ஒரு நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையோ பின்னோக்கி போகாது. எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில்தான் அழைத்து செல்வேன். உன் மனதை உடைய விட்டேன் என்றால் நீயோ யாரிடமும் பேசாமல் 4 செவுத்துக்குள்ளேயே இருந்து உன்னுடைய மனநிலைமையையே நீ மாற்றிக்கொள்வாய். அதனால் நான் உன்னை உடைய விடமாட்டேன். எல்லா காலத்திலேயும் உன்னை சிரிக்க வைப்பேன். வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவிலேயே முடியும். இது நான் உனக்கு இன்று செய்து தரும் சத்திய வாக்காகும். கூடிய விரைவில் நீ வேண்டுமானால் பார்த்து கொண்டே இரு. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மாறுகிறது என்று. நிறைய விஷயம் தெரிவிட்டாய், இன்னும் எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்படுகிறாய். நீ தேடிக்கொண்டே இரு, உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இரு. அதற்கான எல்லா விஷயமும் என்னிடமிருந்து கிடைத்து கொண்டேதான் இருக்கும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ செய்யும் விஷயங்கள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி என்ற பாதைக்குள் போகுமே தவிர தோல்வி என்ற ஒரு பாதைக்குள் போகாது. ஏனென்றால் நீ யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக செய்யவும் இல்லை. அதே நேரம் அடுத்தவனுடையதை திருடி அடுத்தவன் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது என்று நினைக்கவும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்கிறாய். நிச்சயமாக அனைத்தும் இனி வரும் நாட்கள் முழுவதும் உனக்கு சந்தோஷம் மட்டும்தான். தோல்விகளை மறந்துவிடு, சந்தோஷமாக இரு. எதுவாக இருந்தாலும் இந்த சாயாகிய நான் பார்த்துக்கொள்கிறேன். எல்லா நாளும் எப்பொழுதும் கூடவே இருந்து உன்னை காவல் காப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.